அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. ரொம்ப நாளா கேட்டிருந்த தனி வெட்டி பிளஸ் கூட்டு வெட்டி மெட்டீரியல் தான் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அழகா நம்ம என்ன மாதிரி ஷார்ட்கட் நடத்துவோமோ அந்த ஷார்ட்கட்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. நம்ம கிளாஸ்ல எடுத்தோம்ல அந்த சம்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி நான் என்ன ஷார்ட்கட்டில் நடத்துகிறேனோ அந்த ஷார்ட்கட்லேயே உங்களுக்கு ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பைரல் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதை எப்படி வாங்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் ஒர்க்கு. ஆனால் நான் வந்து இது குரூப் 1 குரூப் 2 ஸ்டாண்டர்ட் தான் எல்லா சம்மே நடத்தியிருக்கேன். இருந்தாலும் நமக்கு குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால் 2013 இருந்து 2025 வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தலா ஒரு கேள்வி இது வரைக்கும் நடந்த எல்லா எக்ஸாம்லையுமே கேட்டிருக்காங்க. நான் அது முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துட்டேன். ஸோ இதில் ரெகுலராக ஒரு கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இது வந்து 7th நியூ புக்கில் இருக்கு. புது புக்கில் இல்லை பழைய புக்கில் இருக்கிறத மட்டும் படித்தா போதாது. கூடவே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ளஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கை படிக்கணும். நான் அதை பேஸ் பண்ணி தான் 120 சம்முங்க, 1 இல்லை 2 இல்லை 120 சம்மு தலைப்பு வாரியா. இப்போ டைப் 1.1 இதில் மடங்கு இருக்கும் சரிங்களா? மடங்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு டேபிள் கட்டி கொடுத்துருவேன். டேபிள் கட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஷார்ட்கட் பாருங்க. கொஷின் இருக்கா? கொஷின் கீழே வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுன்னு இங்கே பாருங்க. அழகா நான் என்ன ஷார்ட்கட் எடுத்துறனோ அந்த ஷார்ட்கட் தான் நான் எடுத்திருப்பேன். முடிஞ்ச அளவுக்கு இங்கே பாருங்க எல்லா சம்மே நாங்கள் சால்வ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் என்ன பண்ணா இது வந்து ஸ்பெசிஃபிக் காப்பி. ஏதாவது தப்பு இருந்தால் வெரிஃபை பண்ணல 3 வெரிஃபிகேஷன் பண்ணி தான் கொடுப்போம். சப்போஸ் இங்கே ஏதாவது தப்பு இருந்தால் அதை எழுதியிருப்போம், வேற ஒன்றும் கிடையாது சரிங்களா? இது அதனால ஸ்பெசிஃபிக் காப்பி இது கிடையாது. ஓகே, இது வந்து ஒரிஜினல் காப்பி ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மா எடுத்து எல்லாத்தையும் சால்வ் பண்ணியிருப்பேன். இதில் முக்கியமாக இது பாருங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது எடுக்கிறோமா 2026 7ஆம் தேதி 3ஆம் மாதம் வரைக்கும் எக்ஸாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நடக்கல. அந்த எக்ஸாம் கொஷின் வரைக்கும் அப்டேட் பண்ணியிருக்கேன். முக்கியமாக ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம ஒரு டைப் எடுத்தாங்க பாருங்க. டைப்பு 2.2 கொடுத்துட்டுனா இதில் என்ன மாடலில் கேட்குறாங்களோ அது பாருங்க. பழைய கொஷின் பேப்பர் புக்கில் இருந்துச்சுன்னா இந்த மாடல் புக்கில் இருக்கிற சம்மு. அதுக்கப்புறம் இது பாருங்க, இது 7th புக்கில் இருக்கா? இந்த 7th அதாவது இங்கே டைப் 2.2 ஆரம்பிச்சது 2019 2019, அதுக்கப்புறம் 2021 2023 இப்படியே வரும்போது இங்கே தான் 7th புக்கோட கொஷின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ இது இந்த அளவுக்கு போதும்னா நான் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷினோட விட்டுருவேன். இல்லை நம்ம நிறைய கொஷின்ஸ் ஆர்எஸ் அகர்வால் புக்கையும் பார்க்கணும்னா கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணியிருப்பேன். இது பாருங்களேன், இப்போ பின்னாடி காமிக்கிறேன். இதில் வந்து அதை பாருங்க 104வது கொஷின் எடுத்தா இது ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் இருக்கும் சரிங்களா? இதுவும் பாருங்க 105வது கொஷின் ஆர்எஸ் அகர்வால் புக். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ் அகர்வால் புக் வேணும், அதெல்லாம் கண்டிப்பாக ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் படிச்சாகணும்னா அந்த சம்மெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் தான் இருந்து எடுத்திருக்கேன். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 சம்முக்கு வந்து முழுக்க முழுக்க ஆர்எஸ் அகர்வால் புக்லேருந்தே எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஏன்னா அப்போ தான் இந்த கம்ப்ளீட் ஆகுது A to Z. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 100 ரூபாய் தான் சரிங்களா? இதில் இங்கே பாருங்களேன், நான் ஒன்றே எனக்கு காமிக்கிறேன். ஏன்னா இந்த பேஜை பார்த்தா உங்களுக்கே தெரியும் 64 பேஜ் இருக்குங்க. 64 பேஜ்னா ஒரு பேஜுக்கு 1 ரூபி. ஏன்னா பிரிண்ட் தான், நீங்களே பாருங்க குவாலிட்டியாக இருக்கும். இங்கே அப்படியே நீங்கள் பார்க்கும்போதே ஜெராக்ஸ்லாம் கிடையாது, பிரிண்டர் தான், தெளிவாக இருக்கும் சரிங்களா? ஸோ அதுக்கு 1 ரூபாய்னாவே அதுவே 64 ரூபா ப்ளஸ் இது ஒரு பேஜ் இருக்குல்ல 65 ரூபாய். 65 ப்ளஸ் இந்த OHP ஷீட் தான் இந்த பிஎட் படிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த OHP ஷீட் 1 10 ரூபாய்ங்க சரிங்களா? 2 பக்கம் 2 வச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு 20 ரூபாய் ஆயிடுது. அது ஒரு 65, இது ஒரு 20 போட்டா எவ்வளோ ஆகுது? 85 ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது மாதிரி டேப் ஒட்டி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் பாருங்க 100 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 90 ரூபாய்க்கு இங்கே ஒருத்தருக்கு. அப்போ 10 ரூபான்றது இது எத்தனை உங்களுக்கு சேர்க்குறாங்க பாருங்க. அந்த போஸ்டல் சார்ஜ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாங்களே அவங்களுக்கு போயிட்டு சரிங்களா? அதனால தான் இதில் லாபம் கிடையாது அப்படின்னு சொன்னேன் சரிங்களா? அதுக்கு அடுத்ததா கூட்டு வட்டிங்க.
கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் இது பாருங்களேன், இதோ இருக்கு. கூட்டு வட்டியில் நான் முடிச்சிட்டேன். இன்னும் இது மாதிரி ஸ்பைரல் பண்ணலை உங்களுக்கு. ஆனால் இந்த மாதிரி தான் ஸ்பைரல் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? கூட்டு வட்டியில் 80 கேள்வி எடுத்திருக்கேன். 80 கேள்வியும் அங்கே பாருங்க ஃபார்மா இருக்காது. நான் என்ன ஷார்ட்கட் பயன்படுத்தணும் அந்த ஷார்ட்கட் தான் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? அது பாருங்க, இது நான் இதை வச்சு உங்களுக்கு நிறைய வீடியோ, ஏன்னா நம்ம என்ன எடுக்கிறோமோ அதுதான் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இது ஒரு 80 கொஸ்டின் ரெடி ஆயிடுச்சு. 2வது வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம டீம்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? அட்மின் டீம் வந்து பண்ணிட்டு இருக்கு. பண்ணி முடிச்சுட்டுமே ரெடி ஆகிடும். நாளைக்கே மேபி நாளை மத்தியானம் இது ரெடி ஆகிடும். சரிங்களா? இந்த மாதிரி காப்பியாக வந்துடும். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ரெடி. நான் டைப்லாம் பண்ணி கொடுத்தாச்சு. ஃபர்ஸ்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சாச்சு. செகண்ட் வெரிஃபிகேஷன் தான். ஸோ இது ஒரு 100 ருபீஸுங்க. ஓகேங்களா? அப்போ எனக்கு தனி வட்டியும் கூட்டு வட்டியும் வேணும்னா ஜஸ்ட் 200 ருபீஸ் தாங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் வீட்டுக்கு சேஃபாக அனுப்பிச்சு வச்சுருவோம். இதில் வந்து 200 ருபீஸ், அதாவது இப்போ எனக்கு தனி வட்டி மட்டும் வேணும். ஓகே, தனி வட்டி மட்டும் வாங்குறீங்க 100 ரூபாய் ப்ளஸ் இங்கே பாருங்க இந்த மாதிரி கவரில் தான் உங்களுக்கு போட்டு அனுப்பிச்சிடும். சேஃபாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரு போஸ்டர்லையோ அல்லது கொரியர்லையோ போடுறோன்னு வச்சுங்களேன், அது ஒரு 50 ரூபா. இந்த கவரோட சேர்த்து தான் நான் 50 ரூபா கேட்குறேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ 150 ரூபாய். ஐ மீன் தனி வட்டி மட்டும் வேணும்னா நீங்கள் 150 ரூபா பே பண்ணலாம். இல்லை கூட்டு வட்டி மட்டும் வேணும்னா நீங்கள் 150 ரூபா பே பண்ணலாம். சரிங்களா? இல்லை ரெண்டுமே வேணும்னா 250 ரூபா பே பண்ணிங்கன்னா அழகாக உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிடும். கிளியரா? புரியுதுங்களா? சூப்பர். சரிங்களா? ஸோ இப்போ எப்படி சார் இந்த பேமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், இது பாருங்க, 2 QR கோடு இருக்குது. சரிங்களா? 2 QR கோடு இருக்குது. நான் இப்படி வச்சிடுறேன். நீங்கள் அப்படியே பாஸ் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம். இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் அக்கௌண்ட் டீட்டெயில்னு சொல்லிட்டு எல்லாம் தெளிவாக எழுதியிருப்பேன், பார்த்துங்க. ஸோ 2 QR கோடு இருக்குது, 2 UPI நம்பர் இருக்குது, 2 அதாவது ஜிபே நம்பர் வந்து என்னோட நம்பர் தெரியல, 9442430457 நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் எழுதியிருக்கேன். இல்லைனா இது பாருங்க, இந்த நம்பர் கூட இதில் தான் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பண்ண போகிறீங்க. 7448448356 இந்த 2 நம்பரில் இது ஃபோன்பே நம்பர். 944 சொன்னேன் இல்லையா, அது ஜிபே நம்பர். ஸோ நீங்கள் இப்போ 250 ரூபா பேமெண்ட் பண்ணிடுறீங்க. பேமெண்ட் பண்ணிட்டோம்னே கண்டிப்பாக, ஏன்னா 250 ரூபா நீங்கள் மேபி இங்கே பாருங்களேன், ஒரு உதாரணத்துக்கு எண் எழுத்து காரணவேல் நம்ம 100 ரூபா தான் வச்சு, எதை எடுத்தாலும் 100 ரூபா தான். டைம் அண்ட் ஒர்க் மட்டும் இது பெருசு. டைம் அண்ட் ஒர்க்கு நேர் விகிதம் எதிர் விகிதம் 175 கொஸ்டின், இது மட்டும் தான் 150 200 போட்டிருக்கேன் சம்திங், அது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. இப்போ இது மாதிரி நம்ம மெட்டீரியல் எல்லாம் 100 ரூபாய் விற்கிறோம். அப்போ நீங்கள் என்ன மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்றது எங்களுக்கு தெரியாது இல்லை. அதனால தனி வட்டி கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு முதல்ல டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? டைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய அதாவது உங்கள் பேர், அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் அல்லது உங்கள் கணவர் பெயர், அப்புறம் டோர் நம்பர், அதுக்கப்புறம் தெரு பேர், அதுக்கப்புறம் ஊர், அதுக்கப்புறம் வட்டம், அதுக்கப்புறம் மாவட்டம். சரிங்களா? இதெல்லாம் டைப் பண்ணுற கூடவே முக்கியமாக பின்கோட் நம்பர். பின்கோட் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபோன் நம்பர். ஃபோன் நம்பர் பொறுத்த வரைக்கும் நாங்களாம் ஃபோன் பண்ண மாட்டோம். இப்போ போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை கொரியர் பாயோ உங்களுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லுவார். அது உங்கள் நம்பர் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கொடுக்குறீங்களே, யாரோ ஒருத்தர் அந்த வீட்டில் இருக்கிறவரு அட்டன் பண்ணி பேசணுங்க, அந்த நம்பர் கொடுக்கலாம். சரியா? அந்த நம்பர் நாங்கள் போட்டு கொடுத்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வீட்டுக்கு வந்துடும். கண்டிப்பாக ஃபோன் நம்பர் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால ஃபோன் நம்பர் இதெல்லாத்தையும் டைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டையும் இந்த அட்ரஸையும் டைப் பண்ணி 7448448356 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. சரிங்களா? நான் சொல்லிடுறேன், மினிமம் உங்கள் பிரிண்ட் போகிறதுக்கு 1 வீக் ஆகும். சரிங்களா? ஏன் 1 வீக் ஆகும்? இப்போ பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக பண்ணிடலாம். அதாவது இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பிரிண்ட் பண்ணி இந்த ஸ்பைரல் பண்ணி அனுப்பும். சரிங்களா? இப்போ ஒரு நாளைக்கு எங்களால் ஒரு 20 காப்பி 30 காப்பி தான் பிரிண்ட் போட முடியும். ஓகேவா? இப்போ நீங்கள் 50 பேர் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து 51வது பேர், அப்போ எனக்கு 3 நாள் ஆகும். ஓகேவா? உங்கள் பிரிண்ட் போடவே நான் அதுக்கு தான். சரிங்களா? ஏன்னா நம்ம புக்கு போட்டு மாதிரி வச்சுருந்ததுன்னா நீங்கள் அப்படியே அனுப்பிச்சிடலாம். பட் நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது பிரிண்டே போட போகிறோம். அப்போ 3 நாள் ஆகும். இப்போ நீங்கள் 100 பேராக இருந்தால், அதனால தான் எனக்கு மினிமம் 1 வீக், அதாவது ஒர்க்கிங் டேஸ் ஒரு 7 நாள் கொஞ்சம் பொறுத்துங்க. நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு வந்துட்டோம்னே ஓகே அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிடுவேன்.
7 நாள்ல கன்ஃபார்மா உங்களுக்கு என்ன ஆயிடும், இதே மாதிரி கவர்ல உங்க அட்ரஸ் இதுவும் அனுப்பிச்சு விட்டுரும். இது மாதிரி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு. சரிங்களா? ஸோ 7வது நாள் கண்டிப்பா உங்களுக்கு அனுப்பிச்சிடுவோம். உங்க அதிர்ஷ்டம் 2 நாள் பொறுத்தே கூட உங்களுக்கு வந்துடும். அதுதான் நான் சுச்சுவேஷன் சொல்லிட்டேன். தெளிவா புரியுதுங்களா? சரி, உங்களுக்கு கண்டிப்பா புரியுனாலே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அக்கௌண்ட் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், வேணுன்றதுக்கும் வாங்கிக்கோங்க. ஏங்க நாங்களாம் கஷ்டப்படுற ஃபேமிலி, எங்களாலாம் இதை வாங்க முடியாது அப்படின்னா இங்க பாருங்க, இதுல என்னென்ன சம் நடத்தணும்னோ என்னென்ன சம் ஷார்ட்கட்டோ இது எல்லாமே நம்ம யூடியூப்ல பிளேலிஸ்ட்ல இருக்கு. பிளேலிஸ்ட்ல போனா 2026 தனி வட்டி, 2026 குரூப் 4 கூட்டு வட்டி அப்படின்னு இருக்கும். அதுல நடத்தினது தான். உங்களுக்கு வீடியோ பார்க்க முடியாது, தாராளமா வீடியோ பார்த்துங்க. உங்களால வீடியோ பார்க்க முடியாது அப்படின்ற பட்சத்துல, என்னால வீடியோ பார்க்க முடியாது, என்கிட்ட மெட்டீரியல் இருந்தால் நான் வீட்டில் அப்பப்போ ஒர்க் அவுட் பண்ணிப்பேன்றவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஃப்ரீ சர்வீஸ் தான். இது கூட பாருங்க, நீங்க வாங்கிட்டு கூட சொல்லுங்க. ஆல்ரெடி வாங்கினவங்களுக்கே தெரியும். இதை நீங்க ஜெராக்ஸ் போட்டால் அந்த ரேட் தான் ஆகும். ஓகேவா? ஸோ நாங்க லாபத்தை வச்சு இது பிஸ்னஸ் கிடையாது. எங்களுக்கு கூலியை தான் உங்ககிட்ட கேட்கும். சரிங்களா? ஸோ 250 ரூபாய் தான். வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. இல்லை எனக்கு இன்னும் நிறைய மெட்டீரியல் வேணும்னா, அதாவது மேக்ஸ் எல்லா மெட்டீரியல் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் நீங்கள் சேவ் பண்ணிட்டாவே அங்கேயே எழுதி வச்சுருவோம். அவங்ககிட்டயும் கேட்கலாம். இவங்க தான் அட்மின் நம்பர். சரிங்களா? இந்த மாதிரி என்ன மேக்ஸ் வேணும்னா அவங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? கிளியராக புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா நான் 2 முறை வெரிஃபிகேஷன் பண்ணி முக்கியமாக இதில் எதெல்லாம் எப்படியெல்லாம் பெருகணும். இங்கே பாருங்க, ஒரு சம்மு தாங்க. இது பாருங்க, ஒரு பக்கத்தில் இது ஒரு சம்மா, இதுக்கு பாருங்களேன் இவ்வளோ தூரம் விளக்கம் கொடுத்துருக்கேன். ஏன்னா எனக்கு இங்கே பேஜ் முக்கியம் இல்லை, பேஜை விட உங்களுக்கு தெளிவாக புரியணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக புரியணும். நாங்கள் இல்லை, யாருமே இல்லைனா கூட மேக்ஸுக்குன்னு ஒரு டீச்சர் இருக்கக்கூடாது. இதை நீங்கள் பார்த்தா ஓ இப்படி மேலே கற்று இப்படி பண்ணணும், கீழே கற்று இப்படி பண்ணணும், எப்படி அடிக்கணும் அப்படின்றத தெளிவாக விளக்கத்தோட கொடுத்துருக்கோம். கிளியராக புரியுதுங்களா? கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் ஷார்ட்ஸில் மற்றதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலாக என்னென்ன பண்ணுன்றத அப்பப்போ வீடியோ போடுறேன். கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.